அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மீது தொடரப்பட்ட வழக்கில் வழக்கு ஏற்றிருக்கிறது நீதிமன்றம். ஏப்ரல் 1ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி நேரில் ஆஜராக நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அரவிந்தன், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது பொய்யான பிராமண பத்திரம் தாக்கல் செய்ததாக காட்பாடி பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் கே.சி. வீரமணி மீது தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரான கே.சி. வீரமணி மீது இது குறித்து வழக்கு பதிவு செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் கடந்த மாதம் கே.சி. வீரமணி இந்த வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகினார். இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் JM 1 நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தின் மூலம் சட்டமன்ற தேர்தல் அலுவலர் அளித்த கோப்புகளை வைத்து பரிசீலனை செய்து திருப்பத்தூர் JM 1 நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது தற்பொழுது நீதிபதி மகாலட்சுமி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் நந்தகுமார் என்பவரும் வீரமணி தரப்பு வழக்கறிஞர் ஜான் சக்தி ஆகியோர் இருவரும் நேரில் ஆஜராகி விவாதங்கள் நடைபெற்றது. அந்த விவாதத்தின் போது இந்த வழக்கு காலம் கடந்து தொடரப்பட்டுள்ளது எனவும் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வீரமணி வழக்கறிஞர் வாதாடிய நிலையில் தேர்தல் ஆணையத்தின் மூலம் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி நீதிபதிகள் முடிவு மேற்கொள்ள வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞரும் தொடர்ந்து விவாதங்களை முன்வைத்த நிலையில் இந்த வழக்கை கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஒத்திவைத்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாகவும் இந்த ஆவணங்கள் போலியானது என தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை நீதிமன்றமே ஏற்று நடத்தும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நீதிபதி மகாலட்சுமி அவர்கள் உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முன்னாள் அதிமுக அமைச்சர் கே.சி. வீரமணி திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.